மஞ்சுமல் பாய்ஸ் படம் இயக்கிய சிதம்பரம் பாலன் தி பாய் அப்படின்ற மலையாள படத்தை இயக்கியிருக்காரு. அந்த படத்தை தெஸ்பியன் பிலிம்ஸ் மற்றும் கேவிஎன் புரொடக்ஷன் ஆகிய நிறுவனங்கள் கூட்டாக தயாரிச்சிருக்காங்க. விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தை தயாரித்திருக்கும் அதே கேவிஎன் தான். ஜனநாயகன் படம் எப்பொழுது ரிலீஸ் ஆகும் அப்படின்றது தெரியாத நிலையில ஜூன் 19ஆம் தேதி திரைக்கு வருது அப்படின்னு டிக்கெட் முன்பதிவு சோசியல் மீடியாக்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் புக் மை ஷோவிலுமே ஜூன் மாதம் தான் ஜனநாயகன் ரிலீஸ் அப்படின்னு இருந்திருக்கு. இதனடுத்து எப்படியுமே இன்று ஜனநாயகன் ரிலீஸ் செய்தி வந்துவிடும் அப்படின்னு கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் எக்ஸல பக்கமே கதி அப்படின்னு இருந்தாங்க ரசிகர்கள். இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜனவரி 19ஆம் தேதி ரிலீஸ் ஆவதை உறுதி செய்து ட்வீட் பண்ணிருக்காங்க கேவிஎன் புரொடக்ஷன். ஆனால் அது ஜனநாயகன் திரைப்படம் கிடையாது, பாலன் தி பாய் அப்படின்ற திரைப்படமா. இதனால தளபதி ரசிகர்கள் கொஞ்சம் அப்செட்டுமே ஆனாங்க. ஆனால் இருந்தாலுமே தளபதி ரசிகர்களை மகிழ்விக்கும் விதமாக மற்றும் ஒரு செய்தியுமே வெளியாக இருக்கு. அதற்கு அடுத்த வாரம் தான் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுதா. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஓரிரு நாட்கள்ல வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அதிரடியாக செயல்பட்டு கொண்டுமே இருக்கு. முதல்வராக பதவியேற்ற பின்பு தளபதி விஜய் அவர்கள் அதிரடியாக பல மாற்றங்களை தமிழக மக்களுக்காக பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல முக்கிய பொறுப்புல நடிகை த்ரிஷா அவர்களை அமர வைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுது. இதனை அறிந்த பிரபலங்கள் பொதுமக்கள் அப்படின்னு பலருமே இதற்கு எதிர்ப்புமே தெரிவிச்சிட்டு இருக்காங்களா. குறிப்பாக நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருப்பது சோசியல் மீடியாக்கள்ல பரபரப்பையுமே ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.